சாம்ராஜ்யத்தை பூரா அதுக்கு கீழே கொண்டு வருவார். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா சாத்தா என்ன செய்யறானா 18-13 ஆத்மாவை கீழே கொண்டு வருகிறான். ஆடு மாடு வெண்கலம் பொண்ணு வெள்ளி ஐஸ்வர்யத்தெல்லாம் மேலே கொண்டு வந்துட்டு அந்த ஆத்மாவை அந்த 17ஆம் அதிகாரமும் 18ஆம் அதிகாரமும் அவனுடைய ராஜ்யம் தான் முழு உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆத்மாவை கீழே கொண்டு வருகிறான். இதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருந்து நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்துக்காக வாழ வேண்டும். இந்த செய்திக்கு தலைப்பு தேவனின் இருதயத்தில் பூரா. இந்த தலைப்பின் கீழ் தான் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனின் இருதயத்தில் பூரா. நமக்கு நல்லா தெரியும், நம்ம தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் யாருன்னு சொன்னா உடனே நம்ம சொல்ற வார்த்தை யாரை சொல்லுவோம்னா தாவீதை சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாய் கண்டேன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆனா இந்த பூரா ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரம், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவ சித்தத்தை செய்த ஒரு மனிதன், தேவன் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்து முடித்த ஒரு மனிதன். 2 வசனம் தான் அவனுடைய பெயர் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலை ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் விசுவாசத்தின் தகப்பன். மோசேயை பார்த்து சொல்லும்போது சொல்லுவார் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தானியேலுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார் பிரியமான தானியேல் என்று. ஆனா இந்த மனிதன் ஒரு அற்புதமான ஒரு மனிதன். இந்த மனிதனை குறித்து நாம் தியானித்து முடிக்கலாம். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒப்பு கொடுப்பேன், போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் போதும் போதும். இந்த இடத்துல ஆண்டவர் இவனுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 வார்த்தை தான் அவனுடைய பெயர் 2 இடத்துல தான் அந்த 7ஆம் அதிகாரத்தில் வருகிறது. 2 இடத்துல மட்டும்தான் அவனுடைய பெயரை ஆண்டவர் பதிவு பண்ணி இருக்கிறார். இங்க ஏறத்தாழ ஒரு பெரிய யுத்தத்துக்கு சத்துரு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவங்களோடு யுத்தம் பண்ண வேண்டும். தேவனும் சில மனிதர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அதுல தேர்ந்தெடுத்த முக்கியமான ஒரு மனிதன் யாருன்னா பூரா. இந்த மனிதனை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாய் இருந்தது. வேதத்தில் இருக்கிற எல்லா பாத்திரமும் மறைக்கப்பட்ட பாத்திரங்கள். அவங்களை ஆண்டவர் மறைத்து வைத்து மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு உடன்படிக்கை பெட்டிய 4 பேர் தூக்கிட்டு நிற்காங்க. அவங்க பெயர் எழுதப்படல. ஆனா ஏறத்தாழ அவங்க 14 மணி நேரம் அந்த யோர்தான் நதியில நின்னதாக வேத வல்லுநர்கள் அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 14 மணி நேரம் நிக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் சொல்றாங்க, சிலர் 22 லட்சம் மக்கள் சொல்றாங்க. இப்படி தோராயுதமா சொல்றாங்க. ஒரு 25 லட்சம் மக்கள் 30 லட்சம் மக்கள் கடந்து போகணும்னா ஆடு மாடு எல்லாம் மிருக ஜீவனோடு கடந்து போக வேண்டும் என்றால் 4 பேர் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு நிற்க வேண்டி இருக்கிறது. 4 பேர் பெயரும் கிடையாது. அதே போல ஆண்டவராகிய இயேசுட்ட ஒரு மனிதனை கட்டில தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த 4 பேர் பெயரும் கிடையாது. ஆனா அவங்க ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி யோசிச்சேன். ஆராதனைக்கு நம்ம வர்றதுக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நிறைய, ஏன்னா சபையில் நிறைய இருக்குங்கிறது அந்த பிரச்சனை. வட மாநிலங்களை நான் பார்க்கும்போது 60 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வராங்க. ஆனா மாசத்துல ஒரு நேரம் அந்த குடும்பம் வருது. 60 கிலோமீட்டர் 3 ஆட்டோ பிடிச்சு வராங்க. அவங்க அவ்வளவு ஒரு ஆர்வமா வாஞ்சியா இருக்காங்க. நமக்கு இங்க சபை இல்லைன்னா பக்கத்துல ஒரு சபை இருக்கு, அங்க சரியில்லைன்னா அங்க ஒரு சபை இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனை. உண்மையிலே சொல்றேன், அதனாலதான் இந்த பிரச்சனை. அதனாலதான் இங்க யாரும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லி கடிந்து கொண்டா விட
வேற இடங்களுக்கு போக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. இந்த மனிதன் ஒரு அற்புதமான ஒரு மனிதன். வாசிக்கலாம். இங்க ஆண்டவராகிய தேவன், இந்த சம்பவத்தை நீங்க வாசிங்க. 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க. இடமாகும். கிட்டத்தட்ட 32,000 ஜனங்கள் இருக்கிறார்கள். 32,000 ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை கொண்டு நீ முறியடித்தால், இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்க எங்க பலத்தால, எங்க சுய சக்தினால, எங்க பலத்தினால இவங்களை ஜெயித்துன்னு சொல்லி ஆண்டவர் நாம அங்க மகிமைப்படாதுன்னு சொல்லி ஆண்டவர் அங்க கிதியோன் இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். அதுல 3ஆம் வசனத்தையும் வாசிங்க. விரைவா, அதாவது வேகமா ஓடினாம, நிக்கவே கூடாது. பிடி உஷா ஓடின மாதிரி ஓடியே போயிருந்தவன், நிக்கவே கூடாது அப்படிங்கிறார். விரைவாய் ஓடி போக கடவன். பாருங்க, 22,000 பேர் ஓடிட்டாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஆண்டவர். இப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நாங்க யுத்தத்துக்கு வாரோம், உங்க பலத்தை கொண்டு, உங்க வல்லமையை கொண்டு, உங்களை சார்ந்து நாங்க இந்த யுத்தத்தை செய்வோம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர்கள் உள்ள, அவங்க நிறைய பேருக்குள்ள அந்த பயமும் திகிலும் காணப்படுகிறது. யுத்தத்துல நிக்காங்க, கூட வாராங்க, ஆனா உள்ள என்ன இருக்குன்னா, எதிரிகள் நம்மளை வீழ்த்திடுவாங்களோன்னு சொல்லி ஒரு பயமும் திகிலும் காணப்படுகிறது. அதனாலதான் முதலாவது நரகத்துக்கு போறவங்க யாருன்னா, அங்க பயப்படுற நபர்களே ஆண்டவர் அங்க வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:8. இந்த இடத்துல 22,000 பேர் அங்க கடந்து போய் விடுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இன்னும் அதிகம். வரக்கடவன் என்றார். இப்ப கிட்டத்தட்ட இன்னும் 10,000 பேர் இருக்கிறாங்க. 32,000 பேர்ல இன்னும் 10,000 பேர் இருக்காங்க. இந்த 10,000 பேரையும் ஆண்டவர் ஒரு பெரிய குளத்து பக்கத்துல கொண்டு போய் அங்க தண்ணிய நாய் நக்கி அள்ளி குடிக்கிறது போல் அந்த ஜனங்களை தனியை பிரித்து விடு அப்படிங்கிறார். அங்க அந்த 5ஆம் வசனத்தையும் வாசிங்க, 5, 6 வாசிங்க. என்றார். 300 பேர் போதும். அப்ப இந்த 9,700 பேர் இருக்கிறார்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, முழங்கால் ஊன்றி தண்ணீரை மேல அள்ளி போட்டு, முழங்கால் ஊன்றினாலே அந்த ஒரு அளவு கொஞ்சம் நனையும். அப்போ அவங்க தண்ணியில நிச்சயமா முகத்தை கழுவி இருப்பாங்க, மேலெல்லாம் லேசா தண்ணி அள்ளி போட வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இந்த தண்ணியை அள்ளி குடிக்காம பாருங்க, அந்த 300 பேரும் இவன் அள்ளி குடிச்சுட்டு அப்படியே எதிரிகளை சுத்தி பார்க்கான். எதிரிகள் வடக்க இருந்து தெற்க இருந்து வந்து நம்மளை தாக்க வராங்கன்னு சொல்லி அவன் பயபக்தியோடு அந்த இடத்துல நிக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னொன்று, இந்த தண்ணி அள்ளி குடிக்கிறது புற ஜாதிகளுடைய அந்த முழங்கால் ஊன்றி குடிக்கும் பாருங்க, அது சாஷ்டாங்கமா தண்ணியை வணங்குறதுக்கு அடையாளம். அந்த நாட்கள்ல அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவர் அறியாத ஜனங்கள் நிலவு, சூரியன், தண்ணீர், மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் வணங்க ஆரம்பித்தார்கள். இது ஒரு விக்கிர ஆராதனைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. சாஷ்டாங்கமாய் அந்த தண்ணீர் பக்கத்துல விழுந்து அதை ஆராதிக்கிறதுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இந்த 300 பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த 300 பேர்லையும் ஒரு மனிதனுடைய பெயரை மாத்திரம்தான் சொல்லுகிறார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப 32,000 பேர் இருக்காங்க. 32,000 பேர்ல ஏறத்தாழ 31,700 ஜனங்கள் அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். இங்க 300 பேர் இருக்காங்க. இந்த 300 பேர்லையும் கிதியோன்ட்ட சொல்லுகிறார், அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, 9ஆம் வசனம், நீ எழுந்து அந்த சேனை இடத்திற்கு போ, அந்த சேனையை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒப்பு கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறார். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும்
உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய். அப்ப இந்த பூரா ஒரு பயம் இல்லாத மனிதன். அப்ப இன்னைக்கு சபைக்குள்ள காணப்படுகிற அந்த பயத்தை தான் தேவன் விரட்ட விரும்புகிறார். இந்த பூரா உண்மையிலே நான் சொல்றேன், இவனுக்கு துளி அளவும் பயம் கிடையாது. ஏன்னா தேவன் தேர்ந்தெடுக்கிற ஒரு மனிதன், தேவன் முன்குறித்த ஒரு மனிதன், தேவன் அவனை முன்குறித்து இவனை அனுப்புனா நிச்சயமா வெற்றி கிடைக்குன்னு சொல்லிதான் இந்த மனிதனை தேர்ந்தெடுக்காங்க. நீ நல்லா ஒரு ஞாபகம் வருகிறது, ஓசாமா பில்டன். அவன் அமெரிக்காவில் ஒரு பெரிய வர்த்தகம், ஒரு பெரிய பில்டிங்க அந்த பிளேட் மூலமா மோதி தீப்பிடித்து எரிந்தது. முழு உலகத்திலே அது பெரிய பரபரப்பாய் காணப்பட்டது. நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா அவனை அந்த ராணுவம் தேடிக்கிட்டே இருக்கு, அவனை தேடிக்கிட்டே இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்ன இருக்கும் நினைக்க, கண்டுபிடிக்க முடியல. ஆனா பாகிஸ்தான்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே இப்ப உள்ள வந்து அவனை தூக்கிட்டு போகணும், உள்ள வந்து அவனை காலி பண்ணணும். உள்ள அந்த ஹெலிகாப்டரோ இல்ல பிளைட்டோ உள்ள வரும்போது இந்த பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தாத ஆயத்தமா இருக்கும். உள்ள டக்குன்னு எந்த ராணுவம் எந்த பிளைட்டும் உள்ள பறந்து வெளியே வர முடியாது. நம்ம நாட்டிலேயும் அப்படிதான், எல்லா நாட்டிலேயும் அப்படிதான். அப்ப அவங்க கரெக்டா முக்கியமான நபர்களை தேர்ந்தெடுக்காங்க. ஓபாமா இருக்கும்போது இந்த காரியம் நடக்கிறது. அவங்க முக்கியமான பெரிய பெரிய நல்ல போர் வீரர்களை, நல்ல தளபதிகளை, உயிர் பயம் இல்லாதவங்களை, ஜீவனை கொடுக்கிறவங்களை, தேசத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவங்களை அவங்க தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்புறாங்க. அமெரிக்கால இருந்து அமெரிக்கா ஜனாதிபதி அவர் ஓபாமா, ஜோ பைடன் இப்போ இந்த ட்ரம்புக்கு முன்னால இருந்தார், அவரு எல்லாமே அங்க கம்ப்யூட்டர்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது உள்ள வருது, உள்ள வந்து அழகா உள்ள வந்து அவனை காலி பண்ணி அவனுடைய பாடியை கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சோப்லாங்கில உள்ள அனுப்புறவங்களேன் பயந்தே செத்து போயிடுவாங்க. அப்போ அவங்களே அவ்வளவு ஒரு முக்கியமான நபர்களை தேர்ந்தெடுத்தா, பரலோக தேவன் ஒரு மனிதனை செலக்ஷன் பண்றாருன்னா அவன் எப்படிப்பட்ட மனிதனா இருக்க வேண்டும்? ஒரு அற்புதமான மனிதன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கிதியோனுக்குள்ள பயம் இருந்திருக்கிறது. அந்த 10 வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, போக பயப்பட்டாயானால், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. உனக்கு பயம் இருக்கும் என்றால் உன் கூட ஒரு மறைக்கப்பட்ட பாத்திரம் இருக்கிறது, உன் கூட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான், உன் கூட எந்த காரியத்துக்கும் தைரியமா நிக்கிறதுக்கு ஒரு மனிதன் இருக்கிறான். உன் வேலைக்காரனாகிய பூரா அவனை கூட்டிட்டு போ, நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ அவனை அழைத்து கொண்டு போ, அந்த சேனையை நான் முறியடிப்பேன். எதிரியுடைய படைகள் எவ்வளவு தெரியுமா? ஏறத்தாழ 1,35,000 பேர் இருக்காங்க. இல்ல வசனத்துல கிடையாது, இங்க பைபிள் நீங்க தேடினா கிடைக்காது. அப்போ சரித்திர பணியில சொல்லப்படுது ஏறத்தாழ 1,35,000 பேர் இருக்காங்க. நீங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, என்னவே முடியல. வெட்டுக்கிளிகளை போலனா திரளாய் படுத்து கிடந்தார்கள். ஒட்டகத்துக்கு கணக்கே கிடையாது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் அந்த வார்த்தை வருகிறது. அந்த கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டகங்கள் எண்ணி முடியாததா இருந்தது அப்படி இருக்கிறது. அப்ப அவ்வளவு ஒட்டகம், அவ்வளவு போர் சேனைகள், அவ்வளவு வீரர்கள் எல்லாரும் வந்து அப்படியே பாளையத்துல சூழ்ந்து இருக்கிறார்கள். ஆனா இங்க இருக்கிறது யார? வெறும் 300 பேர். எந்த ஆயுதமும் கையில கிடையாது, வெறும் பானையும் ஒரு தீவட்டி தான் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் நினைத்தா எந்த மனிதனையும் உபயோகப்படுத்த முடியும். வேலைக்காரன் தான். கிதியோனுக்கு தெரிஞ்சிருக்காது, இவெல்லாம் ஒரு ஆளா நினைச்சிருப்பான். ஒருவேளை கிதியோன் கூட இருந்த நிறைய பேர் இருக்காங்க, இவன் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா தேவனுடைய பார்வையில, தேவனுடைய இருதயத்துல யார் இருக்கானா, இந்த பூரா அவருடைய இருதயத்தை தொட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அவருடைய இருதயத்துல இடம் பிடித்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அவருடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைக்கிறது. ஆண்டவர் முன்குறித்து இந்த மனிதனை அழைத்து கொண்டு போக சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதிரியை குறித்து என்னைக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. அவர் எவ்வளவு பெரிய சேனைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எதிரியை வீழ்த்த போதுமான தேவனா இருக்கிறார். எந்த பிரச்சனையும் முறியடிக்க அவர் போதுமான தேவனா இருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்து நின்றோம் என்றால்
அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். அப்போ நமக்குள்ள பயம் வரவே கூடாது. பயம் சாத்தானுக்குரியது, தைரியம் தேவனுக்குரியது. பயமும் திகிலும் இருக்கிறவங்கள ஓடியே போயிட்டாங்க. இந்த மனிதனை கொண்டு போய் ஆண்டவர் முறியடிக்கிறார். இங்க போய் ஒரு காரியத்தை செய்யலாங்க, ரெண்டு பேரும் போறாங்க, ஒரு தரிசனத்தை பார்க்காங்க. தரிசனத்தை பார்த்த உடனே எதிரிய ஆண்டவர் நம்ம கையில ஒப்பு கொடுத்தார் என்று அங்க கிதியோன் சொல்கிறத பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்ப இந்த மனிதனுக்குள்ள துளி அளவும் பயம் கிடையாது. யோனத்தான் கூட அவனுடைய ஆயுதாரி இருப்பான். அவன் கைகளாலும் கால்களாலும் அந்த மலையில தவழ்ந்து ஏறும்போது ஆயுதாரி பின்னால வெட்டி கொண்டே போகிறான். 1 சாமுவேல் எழுதப்பட்டிருக்கு, வெட்டி கொண்டே போகிறான். காரணம், அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறான். அப்ப இந்த மனிதன் ஒரு அற்புதமான மனிதன். இந்த மனிதனுக்குள்ள எல்லளவும் துளியளவும் பயம் கிடையாது. அந்த பீகார் போகும்போதோட சென்னையில இருந்து ட்ரெயினை மாத்தி ஏற்றி விட்டாங்க. போன உடனே ட்ரெயின் பின்னால வருது ட்ரெயின்ல போகணும், வேற ட்ரெயின்ல ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்ட சகோதரன் பதறிட்டார். ஏன்னா எனக்கு ஒரு வார்த்தையோட ஹிந்தி தெரியாது. சரி, ஒரு சில வார்த்தை பாணி அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணிக்கு, ஒரு சில வார்த்தை தெரியும், ஒரு சில வார்த்தை இந்த மாதிரி. அப்போ அவர் பதறாரு. லாவருக்கு அடிச்ச உடனே லாவர் என்ன செய்யனே தெரியல அப்படின்னா அங்க இருந்து பதறாரு. இன்னொரு பாஸ்டர் பீகார்ல இருக்கிற அவர் இஸ்ரவேல், அவரு பதறாரு. மாறி மாறி எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார், எத்தனை மிஸ்டரிகள் லண்டன்ல இருந்து, ஜெர்மன்ல இருந்து, வேல்ஸ் தேசத்துல இருந்து, பல தேசங்கள்ல இருந்து இந்தியாவுக்கு 8 மாசம் 9 மாசம் பிரயாணப்பட்டு வந்திருக்காங்க. வந்து 2 நாள்ல நீ பேரலாம் பீகாருக்கு. இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தினாங்க ஆவியானவர். ஒரு சில மிஸ்டரி புக்கை நான் வாசிச்ச கண்டு அது ஞாபகம் வந்துச்சு. இதை ஞாபகப்படுத்தின உடனே ஒரு பெரிய தைரியம். ஒண்ணு என்ன நினைச்சேன்னா, இந்தியாவுக்குள்ளதான் நம்ம இருக்கோம், எங்கிட்டாவது சுத்தி கித்தி எப்படியாவது ஒண்ணு பீகார் போவோம், இல்ல வீட்டுக்காட்டு வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு தைரியம் வந்த உடனே நான் சொன்னேன், ஏன்னா பதறாதாங்க, ஏன் பயப்படி, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ஒரு படியா இருக்கு, ஒன்னும் பதறாதாங்க, ட்ரெயின் என்ன பார்ப்போம், இல்லைன்னா நான் இறங்கிடுறேன். இறங்குனா நீங்க எப்படி ஏறி வருவீங்க, மறுபடியும் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும். இது ஆந்திராக்குள்ள போயிட்டு அங்க இருந்து நம்ம டிக்கெட் எடுக்க கூட தெரியாது, எப்படி வருவீங்க, ஏன்னா அதை பார்த்துக்கலாம், நீங்க ஒன்றும் பதறாங்க அப்படின்ட்டு. கடைசியில் லாபர் என்ன செய்யனே தெரியல, இப்படி ஆயிட்டு அப்படிங்கிறாரு. இந்த இஸ்ரேல் பாஸ்டர் அவர் போன் அடிக்காரு. அவர் அடிச்ச உடனே 3 போன் வந்துகிட்டே இருக்கு. அவர் ஒன்னு கட்டாவும், ஒன்னு இந்த பாஸ்டர் அடிப்பார், ஒன்னு இல்லைன்னா இந்த பிரதர் அடிப்பார். கடைசி அவங்கள நான் சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி, கடைசியில எங்களுக்கு முன்னால அந்த ட்ரெயின் போயிட்டு, நான் போக வேண்டிய ட்ரெயின், நான் போற வண்டிக்கு முன்னால அது போயிட்டு, அப்ப ட்ரெயின் கடந்து போயிட்டு அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன செய்யணும் தெரியல. இப்போ இந்த கூனூரா அதுல ஒரு பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் இருந்துச்சு, அதுல நிக்கும் அப்படிங்காங்க, நின்னா பாருங்க அப்படிங்காங்க. எங்க வண்டி போய், நான் போற வண்டி போய் நிக்கி பக்கத்துல அந்த ட்ரெயின் நின்று எனக்கு தெரியாது. லாவர் போன் அடிக்காரு, ஏன்னா ட்ரெயின் நின்ன மாதிரி இருக்கு பாருங்க அப்படிங்காரு. எனக்கு தெரியல, எந்த ட்ரெயின் தெரியல. ஏன்னா ட்ரெயின் நம்பரை கேட்காரு, எனக்கு சொல்ல தெரியல. அந்த அந்த மாதிரி தான் நம்ம இருக்கும். அந்த ஊழியக்காரருடைய அண்ணன் கேட்டாரு, ட்ரெயின் நம்பரை கேட்டாரு, சொல்ல தெரியல. கடைசியில பக்கத்துல இருக்கிற நபர்கிட்ட போனை கொடுங்கன்னாரு. அந்த தம்பிகிட்ட போனை கொடுத்தேன், நீ போற ட்ரெயின் நிக்கினாரு. பேக்கு 3 பேக்கு தூக்க முடியல. கடைசியில் ஒரு 2 லிட்டர் தண்ணி டப்பா தூக்கி தூர வீசிட்டு அந்த தம்பி கொஞ்சம் பேக்கை தூக்கிட்டு வாங்கினாரு. ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்தாரு. ஏறின டக்குன்னு வண்டி எடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இந்த பயம் வருதுன்னு வைங்களேன், பயம் வந்து நம்மளை ஒரு நிலை குலைந்த இடத்துல கொண்டு விட்டுரும். சாத்தானுடைய பெரிய தந்திரமே தான், நிலை குலைந்து நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் தவறாதான் இருக்கும். அப்ப இந்த மனிதனை பார்க்கும்போது அற்புதமான ஒரு மனிதனா இருக்கிறான். தேவன் வாயால சொல்றாரு பாருங்க, நீ பூராவை அழைத்து கொண்டு போப்பா. இன்னைக்கு பாருங்க, மோகன் சிலாசனை நம்ம பேரை சொல்லி கூப்பிடணும், ஒரு பெரிய கூட்டம் காத்து கிடக்கு. நம்ம பேரை சொல்லிட மாட்டாங்களா, எஸ்தர்னு கூப்பிட மாட்டாங்களா, இல்ல தானியல்னு கூப்பிட மாட்டாங்களா? இங்க ஆண்டவர் சொல்லுகிறா, நான் தேடுற மனிதன் நீதான், பூரா நீ வெளியே வா, நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்களும் நானும் எந்த காரியத்துக்கும் பயப்படக்கூடாது. பயத்தை சாத்தான் கொண்டு வரத்தான் செய்வான். அவன் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் கையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பயம். இந்த பயத்தை வச்சுதான் நம்முடைய எதிர்காலத்தையும், நம்மளுடைய குடும்பங்களையும், நம்மளுடைய தொழிலையும், நம்முடைய ஊழியத்தையும் அவன் காட்டி நம்மளை பயமுறுத்துவான். நீ இந்த காரியத்தை செய்ய முடியாது, இதுல நீ ஜெயம் கொள்ள முடியாது, நீ இதுல வெற்றி பெற முடியாது. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த அந்த ட்ரெயின் விட்ட உடனே ஆண்டவர் இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தின உடனே துதிச்ச, ஆண்டவரே இந்த ட்ரெயினை விட்டதுக்காக சோத்திரம், எனக்கு ஹிந்தி தெரியாம இருக்கிறதுக்காக சோத்திரம், இந்த ட்ரெயின் போனதுக்காக சோத்திரம், போனதுக்காக சோத்திரம். அப்படி கொஞ்ச நேரம் அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கேன். ஒரு பயங்கரமான ஒரு சமாதானம், தேவ பிரசனம் உள்ள நிறவ அந்த சமாதானம் உள்ள வருது நான் பார்க்கிறேன்.
அப்ப சாத்தானுடைய தந்திரத்தை பாருங்க. அவனை பயமுறுத்துறது அவனுடைய பெரிய தந்திரம். இங்க இருந்து அங்க போனா என்னன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம வேற மாநிலத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பெர்சியா அதிபதி அவன் நம்மளை எதுக்கான். இந்த டிக்கெட், இந்த டீம் உள்ள வருது, இந்த நபர் உள்ள வாரான், பரலோகத்துல இருந்து இந்த நபரை சேனைய, இந்த நபரை தேவன் உள்ள அனுப்புகிறார், இவனை உள்ள விடவே கூடாதுன்னு சொல்லி சென்னையில இருந்து திருப்பி விட முயற்சி பண்றான். அதுதான் தெளிவா ஆவியான உணர்த்தினார். அப்போ அந்தந்த மாநிலத்துக்கு அந்த பெரிய பெரிய அசுத்த ஆவிகள், அதாவது பலவான்கள் அங்க கிரியை செய்யறதை பார்க்க முடியுது. அங்க போய் பார்த்தா ஒரு லாரி 2 செகண்ட் தான், எண்ணி லாபரி கொஞ்சம் தான் தூக்கி இருப்பான். வண்டி கால் உள்ள போயிட்டு, லாபம் இருக்கு, கால் உள்ள போயிட்டு 2வது ஆபத்து கடந்து போனது. 2 ஒரு 50 பேருக்கு மேல நின்று இருப்பாங்க. அந்த ஒரு சின்ன பஜார், அந்த 50 பேரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள 2 பேரும் வில்லனும் கரெக்டா நிப்பாட்டுறான். 2 செகண்ட் தான். அதை கழிச்சு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போனார். அந்த கஞ்சன் சொல்லி அந்த ஊழியக்கார், அவரு ஒரு ரோடு இருக்கிற பகுதியை கூட்டு போகாம ஒரு குடும்பத்தை சந்திக்க கூட்டு போறாரு. சரியான இருட்டு, பார்த்தா ஃபுல்லா சேரு. அதாவது அங்கிட்டும் தண்ணி இங்கிட்டும் தண்ணி. இந்த பெரிய குளங்கள் இருக்கும்ல, அந்த குளத்துல தண்ணி குறைஞ்சிருக்கு, ஃபுல்லா நின்றுக்கும் போல்க தண்ணி. அங்கிட்டும் தண்ணி இங்கிட்டும் தண்ணி. இதுல இந்த டிராக்டர் வண்டி வந்து வண்டி போக முடியல, நடக்கவே முடியல, நடக்கவே முடியல. நடந்து இங்கிட்டு விழுந்தாலும் யாரும் காப்பாற்ற முடியாது, இங்கிட்டு விழுந்தாலும் காப்பாற்ற முடியாது. உண்மையிலே பயமே கிடையாது. ஒரு அப்படியே போயிட்டு இருக்க, சிரிப்பா வருது. ஒருவேளை லாபரையில நம்மள இங்கிட்டு விழுந்துட்டோம்னா லாபரையும் தூக்க முடியாது, நம்மளையும் தூக்க முடியாது. லாபர் லாபர் நான் கத்துனாலும் அவரு வர முடியாது, ஏன்னா வழுக்குது. அப்படிப்பட்ட இடம். கடைசியில பார்த்தா வண்டி நவலையே செய்யல, வண்டி போகவே செய்யல. ஒரு 2 கிலோமீட்டர் போயிருப்போம். அப்படி தவுண்டு தவுண்டு தான் போனோம். அங்க போய் பார்த்தா ஒரு 3 பேர் நல்லா கஞ்சி அடிச்சுட்டு வரானு. அவன் வந்த உடனே தமிழ் பேசுறான், நைட்ல எதுவும் வழிபறி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றும் பேசாம இருக்கும். அவனை ஆண்டவர் எழுப்பி வண்டி டயருக்கு அந்த பதிஞ்சுக்கிட்டு, அவன் அந்த அரை ட்ரௌசர் தான் போட்டிருந்தான். அவன் வந்த உடனே தூரப்பவன் சொல்லி அந்த வண்டியை வீலை தூக்கி 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 வச்சு 2 வண்டியும் எடுத்துட்டு வந்துட்டான். ஆண்டவர் எப்படி அனுப்புறா பாருங்க. நம்ம அவனை கண்டு பயப்படுறோம், வந்து ஏதாச்சும் சொல்லுவான்னு நினைக்கும். அவனை கொண்டு 2 வண்டியும் மலமலமன்னு இழுத்து வெளியே கொண்டு விட்டான். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய பெரிய தந்திரம் பயம். இன்னொன்னு, இந்த பூரா விசேஷமான ஒரு மனிதன், விசேஷமான ஒரு மனிதன். தேவனுடைய பார்வையில இவன் விசேஷமான ஒரு மனிதன். 32,000 பேர் இருக்காங்க. 32,000 பேரை ஆண்டவர் சொல்ல பாருங்க. யார் பேரும் எங்க பதிவு பண்ணல. கிதியோன் பேர் இருக்கிறது. இங்க 32,000 பேர் இருக்காங்க. இவன் பேரை சொல்லி பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. கிதியோன், உனக்கு பயம் இருக்கும் என்றால், உனக்கு திகில் இருக்கும் என்றால், உனக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும் என்றால், உன் கூட ஒரு மனிதனை வச்சிருக்கப்பா, அந்த மனிதனை கூட்டிட்டு போ, உனக்கு நான் வெற்றியை தருவேன், அந்த மனிதன் மூலமா உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், நீ கலங்காதன்னு சொல்லி ஆண்டவர் அவனை திடப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூரானாலே நான் அந்த ஒரு சிலர்கிட்ட கேட்டேன், மூலமொழியில பார்க்கும்போது இலைகள், அதாவது ஒரு மரம் நல்லா செழிப்பா இருக்கிறத நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, சுத்தி நல்லா இலைகள் பச்சை பச்சைன்னு இருந்துச்சுன்னா அந்த மரத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த மரத்துடைய இடத்துல போய் நிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வரும். அந்த இலைகள் என்று சொல்லப்படுகிறது. கொப்புகள், அதாவது நீங்க பாத்தீங்களா, இந்த மேல இருக்கிற அந்த கொப்பை ஒடிச்சு விட்டோம் வைங்களேன், மலமலமலன்னு போயிட்டே இருக்கும். அப்ப இலைகள் என்று இவனுக்கு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. இலைகள் இருந்தா நிச்சயமா கனி இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுக்கிற மனிதனாக இருப்பான் என்று யோவான் 15 வாசிக்கிறோம். இந்த மனிதன் மிகுந்த கனி கொடுக்கிற மனிதனாய் காணப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய பார்வையில பயப்படாதவன். 2வது தேவனுடைய பார்வையில ஒரு விசேஷமான மனிதன். 32,000 பேர்ல விசேஷமான ஒரு மனிதன், விசேஷமான ஒரு மனிதன், அற்புதமான ஒரு மனிதன், ஆச்சரியமான ஒரு மனிதன். இலைகள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 47:12 வாசிங்க. உதிர்வதும் இல்லை. நல்ல கவனிங்க, அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து
ம் ம் புசிப்புக்கும் அந்த வார்த்தைகள் நமக்கு சரியா புரிய மாட்டேங்க. மருந்து அந்த இலைகள்ல இருக்கிற அந்த மரத்துல இருக்கிற எல்லா இலைகளும் மருந்தாய் மாறும் என்று வேதம் கூறுகிறது. அப்போ நீங்களும் நானும் மற்றவங்களுடைய காயங்களை கட்டுகிற தேவ பிள்ளைகளா இருக்க வேண்டும். இந்த பூராவும் அப்படிதான். எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்கு. இவன் எல்லாருடைய பயத்தையும் மாற்றி இவன் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிற மனிதனாய் மருந்தாய் மாறிவிட்டான். இதே வார்த்தையை நீங்க வெளிப்படுத்தல. இந்த இடத்துல நமக்கு அந்த கீழே உள்ள வார்த்தை டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. மற்ற மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா மருந்துனே இருக்கும். அப்ப வெளிப்படுத்தல 22 விட இந்த வார்த்தை வருகிற பாருங்க. அதை வாசிக்கலாம். 22ல 2 வாசிங்க. ம் 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 ஆரோக்கியம், அதாவது சுகம், வியாதியிலிருந்து சுகம் அடைகிறதுக்கு, பாவங்கிற வியாதி, சரீர வியாதியிலிருந்து சுகம் அடைகிறதுக்கு அந்த இலைகள் உபயோகப்படுத்தப்படும். அப்ப இந்த பூரா அநேக பேருக்குள்ள ஒரு மருந்தாய் காணப்படுகிறான். நீங்களும் நானும் மற்றவங்களை அவங்கள தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிற தேவ பிள்ளைகளால தான் இருக்கு, நிலைநிறுத்துகிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எல்லாருக்குள்ளும் பயம் இருந்தாலும் இந்த பூரா ஒரு மருந்தை போல இருந்து இந்த கிதியோனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறான். தேவன் சத்தத்தை கேட்ட உடனே இவனை அழைத்து கொண்டு போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிலர்லாம் சில வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னு சண்டை வந்துடும். அந்த ஸ்பிரிட் அப்படி இருக்கும். அவங்கிட்ட இருக்கிற அந்த அசுத்த ஆவினுடைய கிரியைகள் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னா சண்டை வந்து நீ கண்டுபிடிக்க முடியும். சிலர் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே நம்ம சிலருடைய அந்த ஸ்பிரிட்டுடைய தாக்குதல் நம்ம பார்க்க முடியும். நல்லாதான் இருந்திருப்பாங்க, கணவன் மனைவி தாய் தோப்பனுக்குள்ள நல்லாதான் இருந்திருப்பாங்க. இவங்க கால் எடுத்து உள்ள வச்சுட்டு போன பிற்பாடு சண்டை வந்துடும். ஏன் தெரியுமா? அந்த எண்ணங்கள் நோக்கங்கள்லாம் தவறான காரியமாவே இருக்கும். அதனாலதான் நம்ம நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். அப்போ நீங்கள் நானும் மருந்தாய் மாற தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த மனிதன். இன்னொன்று, இந்த மனிதன் வைராக்கியம் உள்ள மனிதன். அவனுக்குள்ள பயம் கிடையாது. விசேஷமான ஒரு மனிதன். தேவன் மேல வைராக்கியம் இருந்த கண்டுதான் தேவன் இந்த மனிதனை முன்குறித்து தேர்ந்தெடுக்கிறான். சும்மா தேர்ந்தெடுக்க மாட்டான். வைராக்கியம் உள்ள மனிதன், தேவனுக்காக தேவனுடைய சத்தத்தை கேட்டு எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு மனிதன் தான் இந்த பூரா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் பின்வாங்கி போவார்கள். வேதத்தில் எழுதப்பட்டதின்படி பின்வாங்கி போவார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தையும் தேவ சமூகத்தையும் எந்த ஒரு மனிதன் வெறுக்க ஆரம்பிக்கிறானோ, ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் என்னைக்கு ஒரு மனிதனுக்கு கசப்பாய் மாறுகிறதோ அந்த மனிதன் சாத்தானுடைய பிடியில இருக்கிறான். சாத்தானுடைய பிடியில இருக்கிறான். அவனை அழகா சாத்தான் தூக்கிட்டே போயிருவான். எங்க வச்சு கொண்டு போவானா? சபைக்குள்ள வச்சே கொண்டு போயிருவான். சபைக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு தான். ஆனா சபைக்குள்ள இருந்து நான் வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா எனக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. இயேசு கூட இருந்த யூதாஸ் 3 வருஷம் இருக்கான். இயேசு கூட இருந்தா பாதுகாப்பு தான். ஆனா தேவனுடைய கட்டளைக்கு மீறி பண ஆசைக்கு அவன் உட்படும் போது அவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்களும் நானும் இந்த பூராவை போல வாழ தேவன் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய மரங்கள்ல கனிகள் கிடையாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 64 அதிகாரம் 64 6 வாசிங்க. ம் 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 நல்ல கவனிங்க. இலைகளை போல உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. இந்த மனிதனுடைய தாழ்மையை நான் ஒரு நாள் தியானித்து கொண்டே இருந்தேன். நீங்க பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடு உள்ள மனிதன். அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன தாழ்மை இருந்ததோ, எந்த கீழ்ப்படிதல் இருந்ததோ, தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்ததோ, ஊழியத்தை முடிக்க போகிறார். இன்னும் ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் தான் இருக்கு. 66 அதிகாரம் தான் இருக்கு. முடிக்க போகிறார். அப்ப சொல்றார், நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவர்களை போல் இருக்கிறோம். தன்னை தாழ்த்துகிறார்.
பாவி கிடையாது, மறந்துடாதுங்க, பாவி கிடையாது. ஆரம்பத்துல எப்படி தன்னை தாழ்த்தி ஊழியத்தை செய்தானோ அதே போல இந்த ஏசியா முடிக்கும் போது, ஊழியத்தை முடிக்கும் போது சொல்றாரு, நாங்கள் அனைவரும், வேற ஒரு மொழிபெயர்ப்புல அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த முடியாது, அந்த வார்த்தையை கொடுத்திருக்காங்க. அந்த வார்த்தையை நம்ம பேச முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் சொல்லுகிறான், நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். ஒரு மரத்துல இலை உதிர்ந்து போய்விட்டால் அந்த மரம் எரிக்க தான் அது ஆகும், விரவுக்கு தான் மாறும். இவர் தன்னை தாழ்த்தி பேசுகிறார். அப்ப ஆண்டவர் நம்மளை மரமாய் வைத்திருக்கிறார். என் மரத்துல இலைகள் இருக்கிற வரைக்கும் பறவைகள் வந்து இளைப்பாரும். ஒரு மரம் இருக்குன்னு வைங்களேன், அந்த மரத்துல இலைகள் இருந்துச்சுன்னா அந்த வெயில் நேரத்துல பறவைகள் போய் தங்கும். நம்மோட வெயில்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு எண்ணம் வரும், தண்ணி தாங்க எடுத்துட்டுனா உடனே என்ன வரும்னா ஒரு மரத்தை தேடுவோம். இந்த மரம் இருந்துச்சுன்னா அதுல போய் கொஞ்ச நேரம் நின்று கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இளைப்பாரலாம்னு நினைப்போம். அப்ப ஆண்டவர் என்ன மரமா தான் வைத்திருக்கிறார். அப்படிதான் ஒரு குருடனுக்கு அவர் பார்வையை கொடுக்கும் போது அவன் சொல்றான், மனிதர்களை மரத்தை போல காண்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்மளை மரமா வைத்திருக்கிறார். என் மரத்துல இருக்கிற இலைகள் உதிராதபடிக்கு நீங்களும் நானும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இலைகள் எப்போ உதிரும் தெரியுமா? சில பூச்சிகள் அந்த மரத்துல வந்து இருக்கும் என்றால் இலைகளை அப்படியே வெட்டி போடுகிறத பார்க்க முடியும். இந்த பூச்சிகள் எதுக்கு அடையாளம் இருக்குன்னா பாவத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இந்த மரத்துல சில மரத்துல பாத்தீங்கன்னா சொறி பூச்சி இருக்கும். முருங்கை மரத்துல பெரும்பாலும் இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கு, அங்க இருந்து சொறி பூச்சி வரும். சொறி பூச்சை பார்த்து என் மனைவிலாம் பக்கத்திலே போக மாட்டான், அலர்ச்சி மாதிரி ஆயிரும். அப்ப இந்த மரத்துல சொறி பூச்சோ இல்ல வேற எந்த பூச்சோ வந்து இருந்து என்னுடைய மரத்தை அரித்து என்னுடைய இலைகளை கெடுக்கும் என்றால் அதுக்கு பொறுப்பு அந்த பூச்சி மேல தவறு கிடையாது, என் மேலதான் தவறு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மருந்து அடிக்கணும். அப்படிதானே பூச்சி வந்து ஒரு மரத்துல இருக்கு, ஒரு கொய்யாப்பழம் இருக்கு, கொய்யாப்பழம் மரம் இருக்கு, நல்லா இருக்கு, அந்த மரம் டேஸ்டா இருக்கு, அந்த கனி, அந்த பூச்சி இருந்துச்சுன்னா உடனே அந்த பூச்சிகளை நம்ம கொல்ல பார்ப்போம். அதே போல இந்த மரத்துல கோபம், எரிச்சல், பெருமைங்கிற அந்த பூச்சி வந்து இருக்கும் என்றால் மருந்து அடிச்சு கொள்ள வேண்டும். அப்ப எந்த மருந்தை பிரதா அடிக்க? அப்ப மூட்டை பூச்சி மருந்து வாங்கி மேல செடியை தொளிச்சிரியா? அந்த மருந்து இல்ல, தேவ பிரசனங்கிற மருந்து அடிச்சோம்னா இந்த கோபங்கிற பூச்சி, எரிச்சலுங்கிற பூச்சி, ஜாதி வெறிங்கிற பூச்சி எல்லாம் செத்து மடிந்து விடும். அதனாலதான் அந்த அவனுக்கு இலையில் உள்ள கொப்புகள் என்று அர்த்தம் கொடுக்கப்படுகிறது பூராவுக்கு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திலோட நீங்க இந்த சுசி பல்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் பழக்கடை வச்சிருப்பாங்க. ஒரு ஐயா பழக்கடை வச்சிருப்பாங்க, இன்னொரு பிரதர் வெண்டைக்காய் கத்திரிக்காய் வச்சிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. ஒரு 4-5 மாசம் முன்னால அவங்களுக்கு நல்ல ஓட்டம். அவர் பார்த்தா கை காட்டிட்டு போவார், அந்த சகோதரன் கை காட்டுவாரு. அப்போ அதுல கோட்டை செவரு போடுறாங்க, அதுல ஸ்கூல் இருக்குல்ல பிரதர், அதுல கோட்டை செவரு போடுறாங்க. அங்கிட்டு மரம், வெளியே மரம். அந்த மரத்தை பூரா வெட்டிட்டாங்க. நான் பைக்ல அப்படி போயிட்டே இருக்கேன், ஆவியானவர் தெளிவா இடைப்படுகிறார். இந்த மரம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த குடும்பம் பிழைத்தது, நல்ல வருமானம், கார்லாம் வாங்கியிருக்காரு. இந்த மரத்தை வெட்ட பிற்பாடு இந்த காய்கறி வியாபாரம் பண்ற சகோதரன், அவரும் சர்ச்சைக்கு போறவதான், இந்த பக்கம் வந்துட்டாரு, இங்க இருந்து வருதுல இந்த பக்கம் வந்துட்டாரு. இவர் அதே இடத்துல தான் இருக்காரு, வெயில், அதுல யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. இவருக்கும் வியாபாரம் போயிட்டு கடை அடைச்சிட்டாரு. இந்த சகோதரன் அப்படியே தாக்கு பிடிச்சு நிக்காரு, ஒரு காவாசி வியாபாரம் தான் நடக்கு, அதுல உட்கார்ந்து இருக்காரு. இதே போலதான் ஆண்டவர் நமக்கு நிழலா இருக்கிறார். அப்படிதான் ஏசாயால வாசிக்கிறோம். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் இயேசுங்கிற மரம் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பு. இயேசுங்கிற மரம் விலகி போய்விட்டால் உச்சகட்டமான வெயில் அடிக்கும், அது உபத்திரத்தை குறிக்கிறது, என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய மரத்துல எந்த பூச்சி வராதபடிக்கு நான் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் தான் அந்த பூச்சிகளை துரத்த வேண்டும், இல்லைன்னா அதை மருந்தடிச்சு அதை கொல்ல வேண்டும். அப்ப இந்த பூரா விலையேற பெற்ற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இன்னொன்னு, தேவனிடத்துல சாட்சி பெற்ற மனிதன், சாட்சி பெற்ற ஒரு மனிதன். ஏன்னா தேவனுடைய வாயிலிருந்து சொல்றாரு பாருங்க, எனக்கு அதான் பெரிய ஆச்சரியம். நீங்க வேற ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம பிரதமர் இருக்காங்க, ஒரு நபரை ஒரு குப்பை பெற அந்த அங்கிட்டு நம்ம அங்கிட்டு ரீகன் பஸ் சபை பக்கத்துல நிறைய குப்பை பறக்கிற மக்கள் இருக்காங்க. அதுல ஒரு மனிதன் முனியசாமின்னு வைங்களேன், முனியசாமி
முனியசாமியை நாளைக்கு நான் சந்திக்கணும்னு சொல்லிட்டாருன்னா போதும், எல்லா நிருபரும், இந்தியாவில் இருக்கிற எல்லா நிருபரும் நேர்காணலுக்கு ஓடி வந்துருவோம். எல்லா மீடியாவும் எங்க நிற்கும்? காலையிலே, ஐயா நாளைக்கு உங்களை பிரதமர் சந்திக்க போறாரு, எதனால சந்திக்க போறாருன்னு சொல்லி மைக்கை கொண்டு நீட்டுவாங்க. இவருக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா, ஒரே வார்த்தையில சூரியனை, சந்திரனை, முழு உலகத்தையும் உண்டாக்குறார், வார்த்தையினால உண்டாக்குறார். அவர் இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறார், பேரை சொல்லி கூப்பிடுறார். அப்போ தேவனிடத்துல சாட்சி பெற வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். மனிதன் எனக்கு நல்லா பாருங்க, நம்ம சேர்ந்து நல்லா இருக்கும்போது செல்வகுமாரை நான் பாராட்டலாம், அவர் என்ன பாராட்டலாம். ஆனா சில காலத்துல விலகி போவோம் என்றால் சில நேரத்துல சில வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும். ஆனா தேவன் அதை பார்க்க மாட்டார். அதான் யோபு சொல்லுகிறார், எனக்கு சாட்சி பகிர்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். உங்களை குறித்து முதலாவது தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். மனுஷனுடைய சாட்சி நல்லதுதான், ஆனா தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். அந்த சாட்சி தான் உண்மையான சாட்சி, மெய்யான சாட்சி. அப்ப தேவனுடைய வாயிலிருந்து இந்த மனிதன் சாட்சியை பெற்றுக்கொண்டான். ரெண்டு இடத்துல தான் அவனுடைய பெயர் வருதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு இடத்துல தான் வருது, வேற எந்த இடத்துலயும் இவனுடைய பெயர் கிடையாது. ரெண்டு இடத்துலையுமே இவனுடைய பெயரை ஆண்டவர் பதிவு பண்ணி இருக்கிறார். பெரிய ஒரு அற்புதமான அங்க வெற்றியை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நம்பிக்கைக்கு உரிய ஒரு மனிதன். நம்பணும், தேவன் என்ன நம்பணும்? நம்ம தேவனை நம்புறோம், அது உண்மை. தேவன் எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு நன்மை செய்வார், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன், நான் நம்புற தேவன் ஜீவன் உள்ள தேவன், அவர் எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இதெல்லாம் நம்ம நம்புறோம். ஆனா தேவன் என்ன நம்புறாரா? அதான் ரொம்ப முக்கியம். தேவன் நம்புற இடத்துல நம்ம இருந்தா தான் அது ஒரு பெரிய பாதுகாப்பு. தேவன் நம்புற இடத்துல நம்ம இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இவனை நம்புறாரு பாருங்க. கிதியோனை தேர்ந்தெடுக்காங்க. 6ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய தூதனானவர் வந்து கர்வாலி மரத்தின் கீழே வந்து உட்கார்ந்து இருந்து அவனோடு பேசுகிறார். ஆனா இந்த மனிதன் சொன்ன உடனே அவனோட கொஞ்சம் ஒரு அவனுக்குள்ள பயம். ஆண்டவரே, என் குடும்பம் சின்ன குடும்பம், நாங்க மனாசே குடும்பம் தானே, இப்ப நாங்க ஒரு எளிமையான குடும்பம்னு சொல்லி பதில் பேசுறான். இந்த மனிதன் பேசல, அப்படியே கீழ்ப்படுகிறான் பாருங்க, அப்படியே கீழ்ப்படுகிறான். என் எஜமான் சொன்னா கடந்து போன்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் முன்குறிக்காரு பாருங்க. நம்பிக்கைக்குரியன் தேவனுடைய இருதயத்துல இவனை நம்புறான். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. தேவன் நம்பணும். என்னை நம்புற இடத்துக்கு நம்ம வரணும். ராஜசேகர தேவன் நம்பணும். சும்மா தேவன் நம்பவே மாட்டார். சும்மா நம்ம டக்குன்னு ஒரு மனிதன் உதவி செஞ்சா நம்பிடுவோம். ஒரு மனிதன் ஏழைகளுக்கு உதவி செய்யறான், இல்ல பணத்தை கொடுக்கறான், இல்ல அவனுடைய பொருளை கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா நம்ம நம்பிடுவோம். ஆனா அவன்கிட்ட ஒரு சுயநலம் இருக்கும், அது தேவனுக்கு தெரியும். சிலரெல்லாம் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு வீடியோல எடுத்து போட்டு பணத்தை பிரிக்காங்க. ஆனா வெளியே பார்த்தா நினைப்போம், ஐயோ இந்த சகோதரர் நல்ல காரியம் தான், உண்மையிலே அது நல்ல காரியம் தான். ஆனா தேவன் அதை பார்க்க மாட்டாரு. அவன் சுயநலம், அவனுடைய உள் உணர்வுகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய நோக்கங்கள், இதை பார்ப்பார் தேவன். எல்லாத்தையும் பார்ப்பார். நம்ம சிந்தையில என்ன யோசிக்கும் எல்லாம் அவருக்கு அத்துப்படி. தேவன்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. நம்மளுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போது அவருக்கு தெரியும். நான் இன்னைக்கு என்னுடைய கால்கள் எத்தனை ஸ்டெப் எடுத்து வைத்திருக்கிறது அவருக்கு தெரியும். பிரசங்கி 3:17 எழுதப்பட்டிருக்கிறது, சகல எண்ணங்களையும் தேவன் நியாயந்திருப்பாராம். எண்ணங்களை. அதனாலதான் மத்தேயுல சொல்றாரு, மத்தேயு 5:28 ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் அவரோட பாவம் செஞ்சிடன்னு சொல்றார். சகல எண்ணங்களையும், சிந்தையில் இருக்கிற பாவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் ஒரு உண்மையுள்ள மனிதன். இந்த பூரா உண்மையாய் வாழுகிற ஒரு மனிதன். மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சொல்லி என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சாட்சி கொடுக்கிறார். இந்த மனிதன் உண்மை உள்ள மனிதன். தேவன் சொல்லிட்டாங்க, நம்ம களத்துக்கு போகும், தேவன் பார்த்துக்கிடுவாங்க பிரச்சனைய. தேவன் அந்த காரியத்தில் எனக்கு வெற்றி தருவாங்க, தேவன் அந்த காரியத்தில் எனக்கு ஒரு பெரிய மகிமையை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லி தைரியமாய் கடந்து போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் பார்க்க நிறைய தேவ பிள்ளைகள் இடத்துல காணப்படுகிற குறைகள் உண்மையே கிடையாது. உண்மைனா சுத்தமா உண்மை கிடையாது. அவங்களுக்கு அது பொய் மாதிரியும் தெரிய மாட்டேங்குது. யோபுன்னு சொல்லி ஒரு சகோதரன் சந்திச்சு ஒரு காரியத்துக்கு ஒரு லேனர் போட கொடுத்தோம். உண்மையிலே இந்த யோபுக்கும் வித்தியாசமே கிடையாது. காலையில போட்டு தரேன் அப்படிம்பார். ஒரு 11 மணிக்கு அடிங்கன்னா காலையில உங்களுக்கு நான் போட்டு நான் அனுப்பி விட்டுறேன் அப்படிம்பாரு.
11 மணிக்கு அடிச்சா, ஏன்னா சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு அடிக்கும் பாரு. சாயந்தரம் 5 மணிக்கு போன் அடிச்சா மறுநாள் அடிக்கும் பாரு. மறுநாள் அடிச்சா மறுநாள் அடிக்கும் பாரு. இப்படி சடைக்காம உண்மையிலே பெரிய தைரியசாலி தான். பொய் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல, சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் யோசிச்சேன், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய இந்த யோபை போல ஒருவனும் கிடையாது. இவன் உத்தமனும் கிடையாது, இவன் பொல்லாப்ப தேடி கொள்றான். இத்தனைக்கு 2 காலு முடமா இருக்கு சகோதரனுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்க பார்த்தாலும் பொய், எங்க பார்த்தாலும் பொய், புரட்டு, பித்தலாட்டம் இதான் நடக்கு. அதனாலதான் உள்ளத்துல சமாதானம் கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு மனிதன் சமாதானத்தோடு இருக்கான் பாருங்க, அவன் கூட தான் தேவன் இருக்கிறான். உண்மையில நான் சொல்றேன், பிரச்சனை வரத்தான் செய்யும். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நீ பாருங்க, கல்யாணம் முடியாம இருக்கிற வரைக்கும் கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிக்கணும் இன்னைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம் துடிக்கி. கேட்டு பாருங்க, கல்யாணம் முடிச்சு 6 மாசம்லாம் கிடையாது, இப்போ 6 நாள்ல கேளுங்க, ஐயோ இவ்வளவு முடிச்சம் பாருங்க, கேளுங்க, உள்ள போய் கேளுங்க, அதான் நடக்கு. படபடப்பு, நான் தவறா முடிவெடுத்துட்டேன் அப்படிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவன் நம்புற இடத்துல நம்பிக்கைக்குரியவனாய் உண்மை உள்ள மனிதனாய் நம்ம காணப்பட வேண்டியிருக்கு. பயப்படல, வைராக்கியம் உள்ள மனிதன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்ட ஒரு மனிதன். 32,000 பேர்ல தேர்ந்தெடுக்காரு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். கவர்ந்து கொண்ட ஒரு மனிதன். எஸ்தர் ராஜாத்திய சும்மா அந்த ஆகஸ்வர ராஜா தேர்ந்தெடுக்கல. எத்தனையோ அலையில் நிற்கும் போது அவன் கண்ணால பார்க்க இவளை நம்ம தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி 127 நாடுகளுக்கு ராஜா அவன் தேர்ந்தெடுக்கிறான். பரலோக ராஜா இந்த 32,000 பேர்ல யார் பேரையும் சொல்ல பாருங்க. இப்ப ஒரு சத்தம் வருது, உதாரணத்துக்கு பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் சவுண்டா வருது. அக்கா பேர் தங்கம் தானே, அக்கா பேரை சொல்லி தங்கம் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ செல்வகுமாருக்கு ஒரு கேள்வி வரும், நான் ஓட 10 கிராமத்துல போய் ஊழியம் செய்யறேன், எனக்கு ஒரு கேள்வி வரும், தம்பிக்கு ஒரு கேள்வி வரும். அவர் சொல்லுவார், நான் புரட்டா கரெக்டெல்லாம் அடிச்சுட்டு கஷ்டப்பட்டு இங்க காலையில உட்கார்ந்துருக்கேன், என் பேரை சொல்லியே. அப்படித்தானே நம்ம யோசிப்போம். அப்ப அங்க இருந்து சத்தம் வருது, ஒரு சத்தம் பரலோகத்துல இருந்து, நீ பூராவை அழைத்து கொண்டு போ. கிதியோன் நொந்திருப்பாரு, கிதியோன் நொந்திருப்பாரு. அவர் பேரை சொல்லி கூப்பிடுறப்ப, வாப்பா தலைவர் கூப்பிட்டாரு வாப்போம் அப்படின்ட்டு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அந்த இடத்துல நீங்களும் கவர்ந்து கொள்ளுகிற ஒரு இடம். இந்த பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம், கரெக்டா 8 மணிக்கு நம்ம முடிச்சிடலாம். யோவான் 13ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்க. சாய்ந்து கொண்டிருந்தான். 12 பேர் இருக்காங்க பாருங்க. 12 பேர்ல முக்கியமான நபர் யாருன்னா பேதுரு. நீங்க கீழே உள்ள வசனத்தையும் வாசிக்கலாம். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சையை காட்டினான். பக்கத்துல போக முடியல பாருங்க. அப்ப அவன் கேட்கான், இயேசுவின் மார்பில சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யாருன்னு கேட்கறது யாருன்னா யோவான் கேட்கிற. நமக்கு தெரியும், இந்த சம்பவம் நல்லா தெரியும். 12 பேர் இருக்காங்க, நல்லா கவனிங்க, 12 பேர் இருக்காங்க. இந்த 12 பேர்லையும் யோவான், பேதுரு, யாக்கோப், இந்த 3 பேரையும் தான் முக்கியமான இடத்துக்கு ஆண்டவர் கூட்டு போவார். இந்த 12 வருஷ அந்த சகோரிய அந்த சின்ன பிள்ளை எழுப்புறதுக்கு கூட்டு போவார். முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறது இந்த 3 வரையும் தான் கூட்டு போவார். அப்ப 9 பேர் எங்க? இந்த 12 பேர்லையும் ஒருத்த மட்டும் எங்க போயிட்டான் பாருங்க. இந்த பூராவை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டாரோ, இந்த 12 பேர்லையும் ஏன் ஆண்டவர் பேதுரு போய் மார்புல சாஞ்சா தள்ளிய விட போறாரு? இல்ல யூதாஸ் நம்மளை காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி ஆண்டவரே நான் உங்க மார்புல சாயுதுன்னு சொல்லி யூதாஸ் போய் சாஞ்சாலும் தள்ளிய விட போறாரு? அதை செய்ய மாட்டாங்க, ஆண்டவர் செய்ய மாட்டாங்க. 30 வெள்ளி காசு காட்டி கொடுக்க போறான், சரி நம்ம பிள்ளை நல்லா இருந்துட்டு போறான்னு சொல்லி சந்தோஷமா மார்புல கடத்தி தடவிதான் விடுவாங்களே தவிர தள்ளி விட மாட்டாங்க. ஆனா நம்மளா இருந்தா என்ன செய்வோம் தெரியுமா? முட்டியை பிடிச்சி இழுத்துரும். மார்புல சாஞ்ச உடனே முட்டியை பிடிச்சி இழுத்து தரையில ஒரு அடி அடிச்சிட்டோம்னா இவனை கொண்டுட்டோம்னா நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான். நமக்கு அந்த எண்ணம் தான் வரும். ஏன்னா அவருக்கு தெரியுது, முன்னக்கூட்டியே சொல்றாங்க இவன் தான் காட்டி கொடுக்க போறான், இவனுக்கு ஐயோ அப்படிங்காங்க. ஆனா இந்த மனிதன் எங்க போயிட்டானா இயேசுவின் மார்புல போய் சாஞ்சிருக்கான். குளிச்சானா குளிக்கலே தெரியல, அவர் தெய்வம். ஏன்னா கடலுக்கு போனவன், கடலுக்கு போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என் காலு கையெல்லாம் பாத்தீங்கன்னா கடலுக்கு போயிட்டு இருந்தா வங்கா இருக்கும், ஒரு படியா உப்பு பறிஞ்சு போய் பயங்கரமா இருக்கும். காலு கையில எண்ணெய் போட்டாதான் அது மாறும். அப்ப இந்த மனிதன் அவருடைய மார்புல போய் சாய்ந்து இருக்கானா, அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வரத்தான் தேவன் விரும்புகிறான்.
இந்த மார்புல போய் சாஞ்சான் பாருங்க. நான் இப்படி யோசிச்சு, இந்த மார்புல போய் சாஞ்ச உடனே அந்த இருதயத்துல இருந்து அடிக்கல, டப்பு டப்பு டப்புன்னு அப்படியே அடிக்க 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 அப்படியே உள்ள இருந்து அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருக்கான், மெமரியில பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. மெமரி முழுக்க முழுக்க அந்த இவனுக்கு என்ன தெரியும்? அந்த வெள்ளை குதிரை, 7 எக்காலங்கள், 7 கோபகலசங்கள், 7 முத்திரைகள், 7 கண்கள், 7 கொம்புகள், 7 சபைகள், இப்படி 7 7 எங்க தெரியும்? எழுத படிக்க தெரியாதவன் அவன் எங்க போய் பெற்றுக்கொண்டான வெளிப்பாட? அவருடைய மார்புக்கு போனாதான் தேவனுடைய துடிப்பை நீங்க புரிய முடியும். நம்மளுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். தேவன் இப்ப என்ன யோசிக்காங்க, அந்த எண்ணத்தை நம்ம வாங்கி செபித்தோம் என்றால் தேசத்துல மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அந்த உள் உணர்வை ஆண்டவர் இப்ப என்ன நினைக்காங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்கிற இடம் தான் அவருடைய மார்பு, அவருடைய பாதம். அங்க போய் ஆண்டவரே நீங்க என்ன நினைக்கீங்க, நீங்க எதுக்காக ஜெபிக்க விரும்புறீங்களோ அந்த ஜெபத்தை எடுக்கணும். அப்போ இந்த 12 வரல இந்த மனிதன் முக்கியமான மனிதனாய் மாறிவிட்டான், முக்கியமான மனிதனாய் மாறிவிட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்களை எழுதினாலும் இந்த மனிதன் இந்த வெளிப்படுத்தல பார்க்கும்போது இவனுக்கு இது கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். ஒரு படிப்பறிவு இல்லாதவன், ஒரு எந்த நாலேஜும் கிடையாது, சுத்தமா தெரியாது, பேதமை உள்ளவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், இவங்க பேசும்போது ஆச்சரியப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசுவின் மார்பு பக்கத்தில் அவருடைய இருதயத்தை சார்ந்து இருந்தா தான் அந்த ரெவலேஷன் வெளிப்படுத்தல் அந்த அவனுக்கு கிடைக்கும். இந்த ரேமா வார்த்தையில் அவனுக்கு கிடைக்கும். பாருங்க, நடக்கிறதையும் எழுதுகிறார், இப்போ நடந்ததையும் எழுதியிருக்கிறார், நடக்கிறதையும் எழுதுகிறார், நடக்க போறதையும் எழுதுகிறார். வெளிப்படுத்தல முழுக்க முழுக்க இன்னைக்கு வெளிப்படுத்தல சொன்னாங்க, இந்த வெளிப்படுத்தல் 18 19 இன்னைக்கு முழுக்க முழுக்க வெளிப்படுத்தல சுத்தி தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்துக்கு ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். மனவாட்டியாகிய சபையை எடுத்து கொள்ள போகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மனிதன் பயப்படாத ஒரு மனிதன், இரண்டாவது விசேஷமான ஒரு மனிதன், மூணாவது அவனுக்குள்ள கர்த்தர் மேல அளவில்லாத ஒரு வைராக்கியம் காணப்பட்டது, தேவனிடத்துல நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனாய் காணப்பட்டான், அஞ்சாவது உண்மை உள்ள மனிதனாய் காணப்பட்டான், ஆறாவது கவர்ந்து கொண்டான், இயேசுவ தேவனை கவர்ந்து கொண்டான், ஏழாவது சாட்சி பெற்ற ஒரு மனிதன், எட்டாவது மதிப்புக்கு உரிய மனிதன். சாட்டா சொல்லி முடிச்சிருந்தாங்க, மதிப்புக்கு உரிய மனிதன். அந்த 32,000 பேர்ல தேவன் யாரை மதிச்சார்னா இந்த மனிதனை தான் மதிக்கிறார். நம்ம விட சில கல்யாணத்துக்கு போகும்போது நம்மளை யாரும் சரியா கூப்பிடல, இல்லை வீட்டுக்கு வரும்போது நம்மளை மதிக்கலைன்னா நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். 2 ஊழியக்காரங்க போறோம், நானும் செல்வகுமாருமே போறேன்னு வைங்களேன், இல்லை அவரை கூப்பிட்டு என்னை அவர் கண்டுக்கலன்னா எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு குற்ற மனசாட்சி வரும். அவங்கள கூப்பிடுதாங்களே, அவங்கள்ட்ட விசாரிக்காங்களே, உடனே எனக்கு என்ன வரும், அவர் நல்லா இங்கிலீஷ் பேசுவார், நல்லா படிச்சிருக்காரு, நமக்கு படிப்பு கிடையாது, கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும், வேற ஒன்றும் தெரியாது, இந்த எண்ணம் தான் எனக்கு வரும். ஆனா தேவன் இடத்துல மதிப்பை பெற்றுக்கொண்டான். அப்ப தேவன் விரும்புற இடத்துக்கு வரணும். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கணும். அப்படியே இருந்த இடத்துல ஒரு சில நிமிடம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையிலையும் பயப்படக்கூடாது. தேவன் அதை விரும்புகிறார். காரணம் என்னன்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் பயம் இல்லாத தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் பயப்படுறவங்களுக்கு உதவி செய்கிற தேவன். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலதுகரத்தை பிடித்து கொண்டு நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி ஏசாயா 41 அதிகாரம் 13 14 ஆண்டவர் சொல்றாங்க. எதுக்கு பயப்படணும்? நம்ம அனாதை கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் தாயா இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு சிநேகிதனை போல நம்மளோடு இடைபடுகிற தேவன். ஆனா அந்த இடைபடுகிற இடத்துல நீங்கள் நானும் இருக்க வேண்டும். இந்த யோவான் அப்படியே மார்புல சாய்ந்து, ஆண்டவரே அவன் யார் கேட்காம பாருங்க, அவன் யார்? அப்ப ஆண்டவர்கிட்ட நெருங்கி உறவாடுற ஒரு மனிதன் தான் இந்த யோவான். அந்த இடத்துக்கு வரணும். இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கே மக்களுக்கு கஷ்டமா இருக்கு, தேவனுடைய பாதத்துக்கு போறதுக்கே மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எதை இழந்தாலும் ஒரு நாளோட ஜெபிக்காம இருக்கக்கூடாது, ஒரு நாளோட தேவனுடைய பாதத்துல இருந்து வேதத்தை வாசிக்காம இருக்கக்கூடாது. தேவன் நம்புற இடத்துல இருக்கணும். தேவன் என் பேரை சொல்லி கூப்பிடணும். யாரா எந்த ஒரு ஊழியக்காரங்க கூப்பிட்டா என் வாழ்க்கை மாறாது. தேவன் கூப்பிடணும். இந்த 32,000 பேர் அவனை கண்டு அப்படியே
பிரமித்து போய் நின்றிருப்பார்கள். 32,000 பேரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. தேவன் அவங்க பேரை சொல்லிட்டாங்க, தேவன் அவங்க பேரை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. கூப்பிட்டது சாதாரண ஆள் கிடையாதுங்க, கூப்பிட்டது சாதாரண ஆள் கிடையாது. நானும் செல்வகுமார் ஒரு நேரம் அந்த முறப்ப நாட்டில் நிற்கும் போது மோகன் சிலாசன் வந்து என்கிட்ட வந்து கை கொடுத்தாங்க. அண்ணன் கை கொடுத்த உடனே ஒரு சின்ன சந்தோஷம் வந்துச்சு. மறு நிமிடத்தில் ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறாங்க. இதுக்கு நீ சந்தோஷப்படாத, தேவ தூதர்களுக்கு தேவன் கைவிடாமல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கை கொடுத்திருக்கிறார், நமக்கு அவர் கை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்க கரத்தை பிடிக்க அவர் ஆவலா இருக்கிறார். ஏன் கரத்தை பிடிக்க அவர் ஆவலா இருக்கிறார். ஒரு பெரிய ஊழியக்காரங்க கை கொடுத்தோம், அது ஒரு மேட்டரே கிடையாது. என் தேவன், நீ பயப்படாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கையை பிடித்து, வலது கரத்தை பிடித்து, இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறேன். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு இருக்கீங்கப்பா, நாங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தப்புனே, எங்களை எந்த ஒரு பிரச்சனை சந்திக்க வந்தாலும் அந்த பிரச்சனை உங்களை சந்தித்த பிற்பாடுதான்ப்பா எங்களை சந்திக்கும். ஆனா அந்த மாதிரி தேவன் பக்கத்துல மறைந்து கொள்ள வேண்டும். தாவீது பயங்கரமா பேசுறான், அவனை வெட்டுவேன், ஆகாயத்து பறவைகளுக்கு கோலியாத்த நான் இரையாக்குவேன், பயங்கரமா பேசிட்டு 1 சாமுவேல் 17 அதிகாரம் 47 நினைக்கிறேன், அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எனக்கு தெரியாது, நீங்க சண்டை போடுங்க ஆண்டவர்னு போயிட்டான். ஆண்டவரை உஸ்பேத்தி விட்டுட்டு நல்ல கோபப்படுத்தி விட்டுட்டு போயிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரா? ஒரு நாள் படுத்து கிடக்க ஞாபகம் வருகிறது. படுத்து கிடக்க வெளியே இருந்து சத்தம் இல்ல, என் உள்ளத்திலிருந்து ராஜசேகர் ஒரு சத்தம் பலமாய் துணித்தது. அந்த ராஜசேகர் சொல்லும் போது என்னுடைய சரீரம், நான் படுத்து உறங்கிட்டு இருக்கேன், தூக்கி கீழே போடுது. எங்க சொன்ன ஞாபகமா எனக்கு தெரியல. 2வது ஒரு சத்தம், ராஜசேகர் ஒரு சத்தம். 3வது என் சரீரம், 2வது என் சரீரம் கீழே தூக்கி போடுது. இப்படி 3 முறை சத்தம் கேட்டுச்சு. 3 முறை நான் படுத்து கிடக்க, ஒரு 1/4 அடி 1/2 அடி என்னுடைய சரீரம் மேல அந்த முதுகு தூக்கி கீழே போடு. உள்ள இருந்து ஒரு சத்தம், ராஜசேகர் ராஜசேகர் ராஜசேகர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பூராவை நம்பினது போல என்ன நம்பணும், நம்மளை நம்பணும். நிச்சயமா உங்களை நடத்துவார் தேவன். எதையும் குறித்து கவலைப்படாதங்க. அற்புதமாய் ஆச்சரியமா நடத்தார் வல்லமையுள்ள தேவன். நம்ம நோக்கம் முழுவதுமே இன்னும் பரிசுத்தமாய் மாறணும். இன்னும் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். என்கிட்ட ஏதாவது தவறு இருக்கா, என்கிட்ட தவறு இருக்கா? அதுதான் நல்ல ஒரு சார்பான இருதயம். நல்ல ஒரு சார்பான இருதயம் என்ன, எந்த பிரச்சனை வரட்டுமே, எந்த பிரச்சனை வரட்டும். என் பிள்ளைகள், என் சின்ன பிள்ளைகள், இந்த பேத்தி கீழே விழுந்தா கூட டக்குன்னு நான் யோசிப்பேன், ஆண்டவரே நான் எதுவும் உங்களை வேதனைப்படுத்திட்டேனா? நான் இப்படிதான் யோசிப்பேன். என்ன நிமித்தமா என் பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட கூடாது, என் பேத்தி பாதிக்கப்பட்ட கூடாது ஆண்டவரே. அது சார்பா நம்ம இருக்கணும், ஆண்டவரை கேட்கணும். ஒருவேளை இல்லைன்னா நம்ம தைரியமா இருந்து நம்ம ஓட வேண்டியதான். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த பூராவை நம்பினது போல என் தேவனாகிய கர்த்தர் எங்களை நம்புங்கப்பா, நாங்க உமக்காக வாழ்வோம் ஆண்டவரே. உடைய பாதத்துல காத்திருப்போம்ப்பா ஆண்டவரே. தகப்பனே, உமக்கும் சபைக்கும் நாங்க உண்மையாய் வாழ எங்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நீங்க உணர்த்தின காரியத்தை பரிசுத்த ஆவியான தேவன் நீங்க பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் சோத்திரங்களும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.